திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி தாலுக்கா சின்னூர் கிராமத்தில் பப்பாளி விவசாயம் செய்யும் சிறந்த விவசாயி நேரில் சந்திக்கிறோம். ஐயா, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்க. என்னோட பேர் பாண்டியன். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி தாலுக்கா சின்னூர் கிராமம். இங்கே வந்து பப்பாளி தோட்டம் வச்சுருக்கோம். சரிங்க. இப்போ எத்தனை ஏக்கரில் வச்சுருக்கிறீங்க? 1 ஏக்கரால் வச்சுருக்கு. 1 ஏக்கரில் எவ்வளோ செடி வச்சுருக்கிறீங்க? 800 செடி வச்சுருக்கு. ஒரு செடியினுடைய விலை எவ்வளோ? ஒரு செடி வந்து 20 ரூபா. செடியினுடைய ரகம் என்ன? ரெட் லேடி. இதனுடைய வயசு எவ்வளோ நாள் ஆகுது இப்போ வச்சு? இப்போ ஒரு 6 மாதம் ஆகுது. இப்போ எவ்வளோ நாள் வரலையும் வரும்? இது வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் வரும். இப்போதைக்கு என்ன விலை போயினுக்குது? இப்போதைக்கு 18 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் போயின்னு இருக்குது. இப்போ இந்த மகசூல் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்றீங்களா எப்படின்றீங்க? பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா? ஒரு செடி வந்து எத்தனை கிலோ வெளியும் காய்க்கும்? ஒரு 150 கிலோ வெளியும் காய்க்குதுன்னு நிறைய விவசாயி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இது வந்து எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போதைக்கு 100 கிலோ வரைக்கும் வருது. இப்போதைக்கு வரும். 150 கிலோ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பராமரிப்பு பொறுத்து இன்னும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அருகில் எந்த பகுதியில் எட்டுன்னு போய் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? வாணியம்பாடியில் உழவர் சந்தையில் போய் பண்ணுறீங்களா? இப்போ வந்து ஒரு 20 ரூபாய் வெளியும் போகுது. இப்போது இந்த செடியினுடைய அனுபவம் எவ்வளோ நாள் இருக்குது? ஏற்கனவே இது மாதிரி வச்சுக்கிறீங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைம்? முதல் டைம். நீங்கள் வேறு எங்கே போய் பார்த்தீங்க இது மாதிரி? நான் வைக்கலான்னு எப்போ ஒரு ஐடியா வந்துச்சு? இது வந்து கொப்பத்தில் வச்சுருக்காங்க, அங்கே பார்த்தோம். எங்கள் சொந்தக்காரா? அவங்கள பார்த்துட்டு அவங்க மூலமா வந்து நாங்களும் வச்சுருக்கீங்க. உங்கள் சொந்தக்காரன்னு சொல்கிறீங்க, அவங்க எவ்வளோ வச்சுருக்கிறாங்க? அவங்க ஒரு 500 செடி வச்சுருக்காங்க. பரவாயில்லன்றாங்களா? அவங்களும் இதே மாதிரி தான், இதே ஸ்டேஜ் தான். 2 பேரும் ஒரே மாதிரி தான் வச்சோம். இப்போ இந்த ரெட் லேடியில் இந்த வைரஸ் தாக்குதல் மாதிரி இருக்கு, இதை பற்றி இது எப்படி தீர்வு? அது வந்து மருந்து, அது வந்து ஒரு செடிக்கு வந்தால் மற்ற எல்லாத்துக்கும் பரவும். அதனால் வந்து அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த செடியை வந்து அப்புறப்படுத்திடணும். அது எலியவா இல்லை மரத்தவா? செடியவே அப்புறப்படுத்திடணும், மரத்தவே எடுத்துடணும். அப்படி எடுத்துட்டா மற்ற செடிக்கு நல்லது. சரி. இப்போ இது எவ்வளோ நாள் ஆகிக்குதுன்னு சொன்னீங்க? இப்போ 8 மாதம் ஆகுது. 8 மாதம். இப்போ எத்தனை முறை உடைப்பு அடிச்சு இருக்கிறீங்க? அது கணக்கு தெரியல. ஒரு 1.5 மாசமா உடைச்சிட்டே இருக்கீங்க. டெய்லி ஒரு 100 கிலோ உடைப்பீங்களா? 100 கிலோ நீங்களே மார்க்கெட்டிங்க்கு எடுத்துட்டு போய் டெய்லி எடுத்துட்டு போயிடும். ஒரு 100 கிலோ வேணா பறிக்கிறீங்களா? இப்படி 100 கிலோ 150 கிலோ பறிச்சு டெய்லி எடுத்துன்னு போறீங்க. சரி, மற்ற விவசாயிகளுக்கு ஏதாவது தொடர்பு கொள்ளணுனாக்கா உங்கள் செல்ஃபோன் நம்பரை சொல்லுங்கள். 86 37 66 1645. ஓகே, நன்றி. அவ்வளோதான். கடைசியில் அது மூலடா கடைசியில்